வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 11ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஞாயிறு சினிமா கலக்கல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று சினிமா துளிகள் மினி டைரி. இன்றைக்கு மினி டைரியில் வருபவர் லதா ராவ். சரி, நாங்கள் சினிமா துளிகளை பார்ப்போம். சசிகுமார் எங்களுக்கு தெரியும். அவர் ஒரு நடிகர், ஒரு டைரக்டர் கூட. அவர்களுடைய படங்கள் நிறைய நாங்கள் பார்த்திருக்கிறோம். மிக விருப்பமான ஒரு நடிகர். அவர் என்னென்றால் குரு சோமசுந்தரம், ராம் பிரசாந்த், பாண்டியராஜ் போன்ற திரைப்பட பிரபலங்கள் இப்போது சொந்த ஊரில் தான் வசிக்கிறார்கள். சினிமா வேலைகள் இருந்தால் மட்டும் சென்னைக்கு வந்து போகிறார்கள். எல்லோருக்கும் முன்னால் பார்த்திபன், பசுபதி போன்றோர் சென்னை எல்லையை விட்டு பாண்டிச்சேரி பக்கம் போய்விட்டார்கள் என சொல்லப்படுகிறது. எல்லோரும் சினிமாவுக்காக வந்து தங்கள் தொழிலுக்காக மற்ற இடங்களுக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இயக்குவதை தள்ளி வைத்துவிட்டு நடிப்பதை மட்டும் கவனம் செலுத்தப் போவதாக முடிவெடுத்து விட்டாராம். யார்? எங்கள் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மருமகன் யார்? தனுஷ். இதற்கு முன்பு அவரது இயக்கத்தில் வெளியான 2 படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகாத காரணத்தினால்தான் இந்த முடிவாம். அவர் எடுத்துக்கிறார் பெரியரா போச்சு. அப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். இனி கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டு அப்படியே நான் நடிப்போம் என்று வந்திருக்கிறார். தற்போது இந்தி படங்கள் 2 ஒப்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. இதனால் மும்பையில் தான் அதிகமாக தங்கியிருக்கிறார். அனுராக் கேஷப்புடன் அவருடைய சந்திப்பு நடந்திருக்கிறது. அடுத்து சொல்லவே இல்லை. அந்த பகுதியில் பிரிஜின் அப்பா காவல்துறையில் டிரைவராக சேர்ந்து எஸ்ஐ வரை உயர்ந்தவர். அதனால் அவருக்கு என்னை IPS அதிகாரியாக பார்க்க வேண்டும் என்று ஆசை. அம்மா வழி தாத்தா மிலிட்டரியில் இருந்தார். இந்த பின்னணியில் காலேஜ் படித்துக் கொண்டிருந்த போது உன்னை மிலிட்டரியில் சேர்த்துக் கொள்வார்கள் என்று 2 பேர் உசுப்பேத்தி விட்டதால் விளையாட்டாக அப்ளிகேஷன் போட்டேன். உடல் தகுதி தேர்வு அட்டெண்ட் செய்து அதில் செலக்டும் ஆகியாச்சு. அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அம்மாவோ உன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டார். அடுத்த இன்டர்வியூக்கு போக வேண்டும். ஆனால் எனக்குள் இந்த சினிமா கனவு போவதை தடுத்தது. விளையாட்டாக அப்ளிகேஷன் போட்டதை கிடைக்கும் போது விரும்பும் சினிமா அமையாதா என்று நினைத்தேன். தவிர மிலிட்டரியில் சேர்ந்து விட்டால் அப்புறம் விடவே மாட்டார்கள் என்கின்ற பயம். கடைசியில் இன்டர்வியூக்கு போகவில்லை. அப்பாவுக்கு சின்னதாக வருத்தம். அதனால் நடிக்க வந்ததில் இருந்து இராணுவ வீரராக ஒரு படம் வராதா என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். அமரன் படத்தில் ஒரு கேரக்டர் நான் நடித்திருக்க வேண்டியது. துரதிருஷ்டவசமாக அந்த வாய்ப்பு மிஸ் ஆகிவிட்டது. இப்போது போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனராக ஒரு படத்தில் கமிட் ஆயிருக்கிறேன். படம் இந்த வருடம் வெளியாக இருக்கிறது. பிரஜினுடைய கருத்து இது. அடுத்தது பார்ப்போம். விஜயின் மகன் எங்களுடைய தளபதி என்று, இளைய தளபதி என்று சொல்றது இப்ப வருங்கால முதலமைச்சர் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருக்கிற அவர் தான் எங்களுடைய விஜயினுடைய இறுதி படம் ஜனநாயகம் இப்பொழுது கொஞ்சம் சிக்கல்ல இருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. அவருடைய மகனை பற்றி பார்ப்போம். ஜேசன் சஞ்சய் இயக்குநராக அறிமுகமாகும் சிக்மா படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து முதல் பிரதி தயாராகும் நிலைக்கு வந்துவிட்டது. புத்தாண்டின் தொடக்கத்தில் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் படத்தை போட்டு காட்ட தயாராகி வருகிறார் ஜேசன். தவிர லோகேஷ் கனகராஜ், நெல்சன், ஆட்லி போன்ற இயக்குநர்களுக்கு படத்தை போட்டு காட்டவிருக்கிறாராம் விஜயின் மகன். அடுத்தது மீண்டும் தயாரிப்பில் இறங்க திட்டமிட்டிருக்கிறார் எங்களுடைய பிரகாஷ்ராஜ். வில்லன் கில்லியில வர வில்லனாக இவர் அவருடைய டூயட் பிலிம்ஸ் தயாரிப்பில் நிறுவனத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் திட்டத்தில் பிரகாஷ்ராஜ் இருப்பதாக சொல்கிறார்கள். புதுமுக இயக்குநர்களை கொண்டு சிறு பட்ஜெட்டில் கதை அம்சம் நிறைந்த படங்களை கொடுக்க போகிறாராம் எங்களுடைய பிரகாஷ்ராஜ். வாழ்த்துக்கள். அடுத்து மருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் கதையின் நயனாக அறிமுகமாகும் படம் டிஸ்ஸி. படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு குற்றாலம், தென்காசி பகுதிகளில் நடந்திருக்கிறது. அடுத்த கட்ட படப்பிடிப்பை சென்னையில் தொடர்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. வன்முறை தெரிவிக்கும் இந்த படத்தை மே மாதம் திரைக்கு கொண்டு வருகிறார்கள். எதிர்பார்ப்போம். நாங்களும் அதை கண்டு கழிப்போம். அடுத்தது மினி டைரி லதா ராவ். பூர்வீகம் என்னென்று கேட்டால் என்ன பெரிய பூர்வீகம் என்று வடிவேலு சார் படத்தில் ஒரு காமெடி வருமே, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. சென்னையில் 4 பேருக்கு என்னை
தெரிய வைத்ததோடு வாழ்க்கையும் வசதியும் தந்த ஊர். சின்ன வயதில் தர்மபுரி பக்கத்தில் பாப்பாரப்பட்டி என்கின்ற கிராமத்தில் பிரைமரி ஸ்கூல் படித்தேன். அதனால் அந்த ஊரை மறக்க முடியாது. பிறகு பவானியில் படித்திருக்கிறேன். பவானி என்றதும் அங்கே ஒரு ஊர், அங்கே தமிழ்நாட்டிலே. அந்த மெமரிஸ் இப்போது அப்படியே இருக்கிறது. அதனால் யாதும் ஊரே யாவருங்கள் என்று சொல்லிக்கொண்டே கடந்து விடலாம் என ராதாராவ் சொல்லுகிறார். பூர்வீகத்தை பற்றி கேட்ட கேள்விக்கு அடுத்தது டிவியை பற்றி கேட்கிறார்கள். டிவி மெட்டீரியல் என்கின்ற பிரபலமான சீரியல் மூலம் தான் அந்த ஏரியாவுக்குள் வந்தேன். தொடர்ந்து சில வருடங்கள் பிஸியாக இருந்தேன். இப்போது சினிமாவில் நடித்தாலும் ஆரம்ப முகவரி டிவி தான். ஒரு கட்டத்தில் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் வந்தபோது பிரேக் விட்டேன். டிவியை மறக்கவும் முடியாது. இங்கே இருந்து ஒதுங்குகின்ற ஐடியாவும் இல்லை. இவர் சீரியல்ல நடித்து போட்டுத்தான் சினிமாவுக்கு வந்திருக்கிறார். சீரியல்ல வந்து நடித்திருக்கிறார். மெட்டியொலியில் முதல் நடித்திருக்கிறார். இப்பொழுது சினிமாவுக்கு வந்தாலும் தான் டிவியை மறக்க முடியாது என்று மிகவும் அபூர்வமாக சொல்லியிருக்கிறார். நன்றி நன்றி லதா ராவ். அடுத்த ராஜ் கமலை பற்றி கேட்கும் போது அவரை பற்றி என்னிடமும் என்னை பற்றி அவரிடம் தனியாக கேள்வி கேட்டு நீங்கள் பதில் வாங்க முடியாது. ஏனென்றால் ட்ரெஸ் போடுவது கூட ஒற்றைய கலர் செலக்ட் செய்பவர்கள் நாங்கள். எங்கள் யூடியூப் சேனல் பேரு கூட கேள்விப்பட்டிருப்பீர்கள் தானே. அதனால் சேர்ந்து கொடுக்கின்ற போட்டியில் 2 பேரும் பேசுவதென்றால் சொல்லுங்கள், வருகிறோம், நாங்கள் ரெடி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆன்மீகத்தை பற்றி கேட்கின்ற போது அது கூட பிறந்தது பெரியவர்கள் ஆசி என்று நினைக்கிறேன். அமர்நாத் யாத்திரை வரைக்கும் போய் வந்துவிட்டாலும் இன்னும் தேடல் குறைந்தபாடில்லை எங்களுக்கு என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தவர்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றது சுகம் தானே எல்லோருக்கும். அதை கேட்கின்ற போது அட்வைஸ் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம், நான் ஷேர் செய்ய விரும்புவது என்று சொல்லிவிடுங்கள். அதாவது பகிர்ந்து கொள்வது. மனதை உற்சாகமாக வைத்திருந்தால் எந்த செயலும் தானாக வேகமெடுக்கும். எப்படி உற்சாகமாக வைத்திருக்கிறது என்று தானே கேட்கிறீர்கள். சொல்லுறார் பாருங்க, சொல்ற போறா. அதற்கு டீட்டெயிலாக சொல்ல முடியவில்லை. டீட்டெயில்ஸாக விரிவாக சொல்ல முடியவில்லை. சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால் திங்க் பாசிட்டிவ். நினைவு பாசிட்டிவான திங்க் பண்ணணும். பாசிட்டிவாக சிந்தியுங்கள், எல்லாம் வெற்றியாக வேண்டும். மிக அழகாக சொல்லுகிறார். எங்களுடைய பலமுறையின் சினிமா துளிகள் மினி டைரியில் சொல்லவே இல்லை பகுதியை பார்த்திருக்கிறீர்கள். மீண்டும் சினிமா கலெக்டருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன்.